நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. ஸோ நம்ம ஜெயம் ரவி வந்து சிவகார்த்திகேயனை போட்டு பொழந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, பராசக்தி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விமர்சனம் அப்படின்றத வந்து ஜெயம் ரவி அப்படின்றத வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஜெயம் ரவி வந்து நம்ம தளபதி விஜய்க்காக வந்து ஒரு வேற மாதிரி வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு துரோகம் அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து நல்லவர் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து வேற மாதிரி வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவியே வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சிருக்காரு. அவருக்கு என்ன பராசக்தியில் வந்து பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சு, தளபதி விஜய்க்காக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து சொல்றேன். ஆனால் கடைசியில் வந்து ஜெயம் ரவி ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. அது வந்து வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தராம வந்து ரொம்ப வந்து இழுத்தடிச்சிருந்தாங்க அரசியல் காரணமா வந்து. இப்போ வந்து கொடுத்துட்டாங்க, U/A அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆன்லைன் புக்கிங் அப்படின்றது வந்து இன்னைக்கு நைட் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குங்க. டிக்கெட் ஃபர்ஸ்ட் டே கிடைக்கிறதால மிகப்பெரிய அதிசயம் தான். ஸோ புக் பண்ணாதவங்களாம் நீங்க போய் புக் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜெயம் ரவி வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. காரணம் என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் வந்து பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து போகும்போது வந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்றது வந்து இருந்துட்டு. ஏன்னா வந்து ஜெயம் ரவி தான் வந்து ஒரு சீனியரான ஒரு நடிகர். ஜெயம் ரவி வந்து ஜெயம் படம் வரும்போதே வந்துட்டாரு. சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் வந்த ஒரு நடிகர் தான். அதனால வந்து சீனியர் வைஸா வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படினால வந்து ஜெயம் ரவி தான். படத்துல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கும்போது வந்து மிகப்பெரிய அளவு வந்து ஆட்டிடியூட் காமிச்சிருக்காராம் ஜெயம் ரவி கிட்ட. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த படத்துல வந்து ஜெயம் ரவி வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாராமா, சிவகார்த்திகேயன் வந்து பின்னாடியே வருவாராமா. ஸோ அப்போ வந்து இவர் எழுந்திருச்சு நின்று கை கொடுத்து அந்த மாதிரி பண்ணணுமா. ஸோ எப்பயுமே வந்து மிகப்பெரிய அளவு உள்ளவங்க கடைசியில் வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது வந்து அங்கே உள்ளவங்களாம் வந்து கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மரியாதை அப்படின்றத வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஜெயம் ரவி எதிர்பார்த்தாராம். இது மிகப்பெரிய யூகாவா வந்து சிவகார்த்திகேயன் வந்து இருந்திருக்குங்க. அதுவே வந்து ஜெயம் ரவிக்கு வந்து பிடிக்கல. இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து ஜெயம் ரவி தான் வந்து படத்தில் வந்து வேற லெவல் வந்து கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் வந்து அவர் நடிக்க வந்து அவருடைய போர்ஷன் அப்படின்றது வந்து டம்மி பண்ணிட்டு சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப தூக்கி காமிச்சிருக்காங்களாம். இதுவே வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு மன உளைச்சலாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஜெயம் ரவி வந்து நம்ம தளபதி விஜய்க்காக வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த வாழ்த்துலேயே வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. பராசக்தி அந்த தீய சக்திக்கும் சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பெரிய செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, பராசக்தி ட்ரைலர் வந்து ஜெயம் ரவி வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போடும்போது வந்து சிம்பிளா வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருந்தாரு. ஆனா நம்ம தளபதி விஜய் பத்தி பேசும்போது வந்து ரொம்ப வந்து உருக்கமா வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணா நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த படம் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். பொங்கலுக்கு வந்து நம்ம படம் தானே வெற்றி பெறும், ஜனநாயகன் படம் தானே வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நீங்க எப்பயுமே என்னுடைய அண்ணன் மற்றும் நான் உங்களுடைய ரசிகன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அந்த பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் தான் வந்து சம்பவம் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் நடிச்ச படத்தை பத்தியெல்லாம் வந்து ஜெயிக்கும் போலாம் வந்து சொல்லவே கிடையாது. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்திலையும் இவ்வளவு ஒரு கேவலமான புத்தியில் இருக்கும்போது வந்து தளபதியோட தம்பி நானு, தளபதியோட ரசிகன் அப்படின்னு வந்து வேற மாதிரி சம்பவம் இந்த மாதிரி வந்து போஸ்ட் போட்டு பொங்கலுக்கு வந்து நம்ம தானே ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த தீய சக்தி பராசக்தி அப்படின்ற ஒரு படம் அப்படின்றது வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரண அடி வாங்க போது. ஆன்லைன் புக்கிங்கா இருக்கட்டும், டிக்கெட் புக்கிங்கா இருக்கட்டும், நம்ம ஜனநாயகன் படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ் சினிமா இதற்கும் செய்யாத சாதனை வந்து படைச்சிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.